ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 9வது சங்கீதம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆம் தேவ ஜனமே, அவரை தேடுகிற நம்ம கர்த்தர் கைவிடுகிறதே இல்லை. நீதிமொழிகள் 18:10 இப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று ஏன் தெரியுமா? அவரை நாம் தேடுகிறபடியினாலே இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை இயேசு என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அவர் கைவிடாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, அவரை தேடுகிற நம்மை கர்த்தர் எந்த சூழ்நிலை நம்மை கைவிடவில்லை. நாயினூர் விதவையை அவர் கைவிட்டாரா? சாராளை கைவிட்டாரா? ஆபிரகாமை கைவிட்டாரா? எல்லாவற்றிற்கும் கர்த்தர் பாதுகாத்தாரு. ஈசாக்கை கர்த்தர் கைவிட்டாரா? இல்லவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில் ரெகோபாத் தொடங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, யாக்கோப்பை அவர் கைவிடவில்லை. எத்தனாக வாழ்ந்தாலும் கூட அவனை கர்த்தர் மாற்றி அவனை சரி செய்து கோத்திர பிதாக்களை அவனுடைய சந்ததியில் உருவாக செய்கிறாரே. யோசேப்பை அவர் கைவிட்டாரா? பெற்றவர்கள் கைவிட்டார்கள், கூட பிறந்தவர்கள் கைவிட்டார்கள். கர்த்தர் கைவிடவே இல்லை. தேவஜனமே, இன்றைக்கும் இதைதான் நாம் வேதத்திலே அநேக இடத்திலே பார்க்கிறோம். அவரை நம்பி இருக்கிறபடினாலே அவரை தேடுகிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. அவரை தேடி இந்த நாள் அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தையை வாசித்து ஜெபித்து தொடங்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நாச மோசமும் வராது. நீங்கள் எதெல்லாம் நம்பி இருக்கிறீர்களோ, இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையா இருக்கிறீர்களோ, அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் இந்த நாளிலே செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்மை தேடுகிற எங்களை நீர் கைவிடுகிறது இல்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. வேதத்தில் நாங்கள் அநேகரை பார்க்கிறோம். ஒருவரையும் கைவிடாத தேவன் எங்களையும் கைவிட மாட்டீர் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.